கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். இயேசு கலிலேயாவில் உள்ள கானா என்னப்பட்ட ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அருகிலிருந்து பார்த்தபடியினாலே இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு இயேசு அவருடைய தாய் மரியாளுடனும் இயேசு பிறந்த பின்பு பிறந்த தன் சகோதரருடனும் தன் சீசரோடு கூட கப்பர்நகூமுக்கு போய் சில நாட்கள் தங்கினார்கள். பின்பு யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நாள் சமீபமாய் வந்தது. அதனால் இயேசு கப்பர்நகூமிலிருந்து எருசலேமுக்கு வந்தார். எருசலேம் தேவாலயத்தில் ஆடுகள், மாடுகள், புறாக்கள் போன்ற மிருக ஜீவன்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். பஸ்கா பண்டிகையில் பலியிட வேண்டிய ஆடு, மாடு, புறா போன்றவைகளை மக்கள் அவரவர்களுடைய பண வசதியின்படி தேவாலயத்திற்குள்ளாகவே வியாபாரிகளிடம் வாங்கி அங்கேயே பலியிடுவது வழக்கம். ஆகவே இயேசு மாட்டு வண்டியில் வண்டிக்காரன் வைத்திருப்பது போல கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்கிருந்து போகும்போதே கோபத்துடன் சென்றார். எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக கடை போட்டு உட்கார்ந்திருந்து கல்லாப்பட்டியில் எல்லாம் வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாம் இயேசு பார்த்தார். தேவாலயம் முழுவதும் ஆடுகள், மாடுகள் சந்தை போல் நிரம்பியிருந்தது. அவைகளின் சத்தங்கள், எச்சங்கள் எல்லாம் தேவாலயத்திற்குள்ளாக இருந்தது. இப்படி எல்லா அசுத்தங்களையும் பார்த்து கயிற்றினால் உண்டு பண்ணின சவுக்கை எடுத்துக்கொண்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் வெளியே கொண்டு போங்கள். என் பிதாவின் வீடாகிய தேவாலயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லாரும் அதை கள்ளர் குகையாக்கி போடுகிறீர்கள். திருடர்கள் அநேக வீடுகளில் திருடி எல்லா திருடர்களும் திருடிய பொருளை ஒரு குகையில் வைத்து பங்கு போடுவது போல நீங்கள் தேவாலயத்தில் வைத்து வியாபார வீடாக்குகிறீர்கள் என்று சொல்லி கல்லாப்பட்டியெல்லாம் கவிழ்த்து போட்டு எல்லாரையும் ஓட ஓட விரட்டி அடித்தார். இதை சீசர்கள் பார்த்தவுடனே, தாவீது ராஜா சங்கீதத்தில் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வேத வாக்கியத்தை நினைவு கூர்ந்து இயேசு இவ்வாறு சுத்திகரிப்பதற்கே உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு ஊழியர் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு ஜெபிக்க செல்வார். ஜெபத்தில், ஆண்டவரே, இந்த அருமையான இல்லத்தை ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை சுத்திகரித்து கொள்ள கிருபை செய்யும். தன்னை சுத்திகரித்து அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்பார். அவர் வாராவாரம் இப்படி ஜெபிக்கிறதை அந்த வீட்டில் உள்ள 4 வயது மகன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அந்த ஊழியரும் வந்தார். ஆண்டவரே, இவர்களை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு போய் வருகிறேன் என்று சொல்லும்போது, இந்த சின்ன தம்பி, அங்கிள், நான் உங்களிடம் பேச வேண்டும் என்றான். ஊழியரும் உட்கார்ந்து அவனோடு பேசினார். அவன் அவரிடம், அங்கிள், நீங்கள் வாரம் ஜெபிக்கும்போது இவர்களை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறீர்கள். எங்கள் வீட்டில் எல்லாரும் நாங்கள் தினமும் நல்ல வாசனை சோப்பு போட்டு குளித்து சுத்தமாகத்தானே இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் இவர்களை சுத்தமாக்கும் என்கிறீர்களே என்றான். அவன் சிறு பையன், அதனால் அவனுக்கு புரியவில்லை என்பதை அறிந்து கொண்ட ஊழியர் அவனிடம் கொஞ்ச நேரம் அமர்ந்து அவனுக்கு கற்பித்தார். தம்பி, உடலுக்கு வெளியே உள்ள அழுக்கை சோப்பு தண்ணீர் மூலம் சுத்தம் செய்யலாம். ஆனால் மனிதருக்கு உள்ளே உள்ள அழுக்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோபம், சண்டை, வைராக்கியம், பகை, பெருமை, பொறாமை போன்ற அநேக அழுக்குகள் இருக்கிறதல்லவா, இதை சோப்பு போட்டு சுத்தம் பண்ண முடியாது. ஏசப்பாதான் இவைகளையெல்லாம் நம்முடைய மனதை விட்டு அகற்றி சுத்தப்படுத்த வேண்டும் என்று அவனிடம் கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனது, இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்தமாக இருக்க வேண்டிய தேவாலயத்திற்குள்ளாக இருக்கக்கூடாத ஆடு, மாடு, புறா இருந்தது போல நம்முடைய மனது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் வேண்டாத கோபம், எரிச்சல், சண்டை, பகையெல்லாம் இருக்கிறதா? ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று அவரிடம் கூறினால், கயிற்றினால் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்தது போல
இன்றைக்கு அவர் சிந்தின இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து விடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய அசுத்தமான இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.